ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைடெக் ஃபேமிலி. கொளுத்துற வெயிலில் யாரும் ஏசி போடாமல் இருக்க மாட்டோம். ஆனால் சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே ஏசி போடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸு சர்வீஸ் நம்ம ஏசி சர்வீஸ் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா வின்டரில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் ஏசி, அதனால் டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆகியிருக்கும். பாருங்கள் ஃபில்டரில் எந்த அளவுக்கு வந்துட்டு டஸ்ட்டு ஃபார்ம் ஆகியிருக்கு பாருங்கள். இந்த டஸ்ட்டை சுவாசிக்கிறது முதல் நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு கூலிங் எஃபெக்ட்ஸும் நல்லா இருக்காது. நானும் வந்துட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தேன் எங்கள் சார் கேட்காம அப்படியே அலட்சியமாக இருந்துட்டார். ஆனால் இப்போது 1 வீக்காக வந்துட்டு எங்களுக்கு கூலிங் எஃபெக்ட்ஸே இல்லை. நாங்கள் ஏசி போட்டு இருந்தோம், எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அதுக்கு பின்னாடி தான் இப்போது ஏசி சர்வீஸ் பார்த்துடலான்னு கூப்பிட்டு இருக்கிறோம். அப்படியே உங்களுக்கும் இந்த வந்துட்டு ஃபுல் வீடியோவாக வந்துட்டு ஏசி சர்வீஸ் எப்படி பண்ணுறாருன்றது நான் ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவர் வந்துட்டு ஃபுல் பாக்ஸ் அட்டாச்மெண்ட் எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டார். பிரித்து எடுத்துட்டு போர்டு வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி படக்கூடாது அப்படின்றனால போர்டை வந்துட்டு பாலித்தீன் கவர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாரு. ஃபில்டரை நாமளே வந்துட்டு வீட்லேயே கிளியர் பண்ணிக்கலாம். அது எப்படின்றது நாங்கள் கடைசியில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவர் இப்போது ஏசியை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு அவர் கவர் எடுத்துகிட்டு வந்தார். அந்த கவரை வச்சு வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டார். ஏன்னு கேட்டதுக்கு வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு ஒரு ஓஸ் கனெக்ஷன் வந்துட்டு ஜெட் மோட்டார் வச்சு அவர் கொடுத்துக்கிட்டாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு சைடு வந்துட்டு கன் வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டாரு. இப்போது வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாரு ஃபுல்லாக வந்துட்டு ஏசி ஃபுல்லாகவே. அதனால தான் வந்துட்டு அந்த போர்டை வந்துட்டு கவர் பண்ணது. நம்ம வீட்லேயே வந்துட்டு நம்ம மேனுவலாக வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபில்டரும் வந்துட்டு நம்மளால் க்ளீன் பண்ணிக்க முடியும். நான் அம்மா வீட்டுக்கு போனேன்னாக்கா அம்மா வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு போமா அப்படின்வாங்க. நான் தான் வந்துட்டு ஏறி க்ளீன் பண்ணுவேன். இங்கே வந்து என் பொண்ணு வந்துட்டு மேலே ஏற விட மாட்டேன்றா என்ன. இப்போது ஃபுல்லாக வந்துட்டு அங்கே வாஷ் பண்ணியாச்சு ஏசி ஃபுல்லாகவே. இப்போது அந்த பாட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவர் கைட்டினார் இல்லைங்களா, பாக்ஸ் பாட்ஸு அது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு வாட்டரால் அந்த டஸ்ட் எல்லாமே போயிடுச்சு. நம்ம மேனுவலாக பண்ணும்போது இந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்துட்டு நம்மளால் பண்ண முடியாது. ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம ஆனால் மெயின்டைன் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸு நம்ம ஃபில்டர் எல்லாமே வந்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஃபோர்ஸாக அவர் வந்துட்டு அடிக்கும்போது எந்த அளவுக்கு வந்துட்டு டஸ்ட் எல்லாமே வெளியில் வருது பாருங்கள். உங்களுக்கு இந்த அளவுக்கு நம்மளால் ஃபோர்ஸாக வந்துட்டு பண்ண முடியாத தவிர பட்டு நம்ம அடிக்கடி வந்துட்டு ஃபில்டர் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அவர் தண்ணியால் முதல் வாஷ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு லிக்விட் போட்டு லிக்விடால் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சி கழுவுறாரு. எதையுமே வந்துட்டு எந்த பொருளுமே வாங்கினா மெயின்டெனன்ஸ் பண்ணாதாங்க நம்மளுக்கு வந்துட்டு லைஃப் கொடுக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்துட்டு ஒவ்வொன்றா ஒரு க்ளீன் பண்ணி இப்போது அதை வந்துட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்டர் பார்க்கும்போது எந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கிளியராக இருக்குது பாருங்கள். நம்ம 2 விஷயம் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு கூலிங் இல்லைன்னா பார்க்கணுங்க. ஒன்று வந்துட்டு ஏசி சர்வீஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கேஸ் ஃபில் பண்ணணும். கேஸ் அப்பப்போ வந்துட்டு டாப்அப் பண்ணிக்கணும். அப்படி நம்ம பண்ணிக்கிட்டோம்னாக்கா இந்த பேசிக்கான விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டோம்னாலே வந்துட்டு கூலிங் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குங்க. இவருடைய டீட்டெயில்டு இவரை பற்றி நான் நம்பரு இவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேங்க. இவர் வந்துட்டு இப்போது ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா ட்ரை பண்ணி துடைச்சிட்டாரு. துடைச்சிட்டு இப்போது எல்லா பார்ட்ஸுமே வந்துட்டு அட்டாச் பண்ணிகிட்டு இருக்காரு. பாக்ஸோடைய பார்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தார் இந்த தம்பி. இவருடைய டீட்டெயில்டு வீடியோ நான் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேங்க. இவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுடைய ஏசி வந்துட்டு எல்ஜி டுவெல் இன்வெர்ட்டருங்க. மேலே தான் ஃபில்டர் வரும். இந்த மாதிரி வந்துட்டு ஃபில்டரை எடுத்து நீங்கள் ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவர் ஃபிக்ஸ் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஈஸியான வேலை தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேஸ் ஃபில் பண்ணுறதுக்காக டாப்அப் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் ஆல்ரெடி வந்துட்டு சோலார் வந்துட்டு வெடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு இருந்தேன் நான்.
அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த வீடியோலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது வெடித்ததில் எங்கே வந்துட்டு அதனுடைய பிசிறு வந்துட்டு உள்ளே போயிருக்குமோன்னு எனக்கு டவுட்டு. அதனால் வந்துட்டு அவர் பிரித்து காட்டினார். நான் பார்த்தேன், எதுவும் வந்துட்டு அது உள்ளார எதுவும் சோலாரோடைய பிசிறுலாம் எதுவும் போகலைங்க. அதுக்கப்புறம் அது ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு டாப் அப் பண்ணுறதுக்காக கேஸ் ஃபில் பண்ணிட்டுருக்காரு. இவரை நீங்கள் வந்துட்டு வெள்ளூரில் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவர் வந்துட்டு ஏசி மட்டும் பண்ணலைங்க, ஏசி, ஃப்ரிட்ஜு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அக்வாகார்டு, வாஷிங் மிஷின் இது எல்லாமே சர்வீஸ் பண்ணுறாரு. இவருடைய ஷாப் வந்துட்டு காட்பாடியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு காட்பாடியில் அவருடைய ஷாப்பை விசிட் பண்ண வர சொல்லியிருந்தார். நான் அப்போ வந்துட்டு இவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். நான் இப்போது டாப் அப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு பைப்பில் வந்துட்டு தண்ணி லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லைங்க, டேப் வந்துட்டு ஃபுல்லாக அடிக்க காணோம், அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு டேப் ஃபுல்லாக வந்து அடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய ஃப்ரிட்ஜில் வந்துட்டு கூலிங் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கூலிங் சரியாக இல்லாததுக்கு கம்ப்ரஸரில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே அப்படியே கிளியர் பண்ணிட்டாரு. இப்போ வந்துட்டு கூலிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுனாக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இவரை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டு ஏதாவது தேவைன்னாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.